பிஸ்னஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி நல்ல அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நல்ல அளவு சேல் பண்ணுறாங்க, நல்ல அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கார்ப்பரேட் என்டிட்டியாக பார்த்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சீரழிவு, ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சமாச்சாரம். முக்கிய காரணம் பிஎம்எல்ஏ ஆக்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்தாபனத்தை கூட என்டிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊழலில் டாஸ்மாக்கு பேங்க்கு டைரெக்டாக பணம் போகுது, ஒருத்தரை வந்து அது காரணமாக இருந்தால் அவரை பிடிக்கலாம். பட் இது எல்லா கடைகள்லேருந்து போகுது. எல்லா கடையிலும் போகுதுன்னா ஒரு கூட்டு களவாணித்தனம் நடக்குது. அப்போ கண்டிப்பாக டாஸ்மாக் டைரக்டர் மாட்டுவார். இந்த பணம் அதுக்கு டாஸ்மாக்கு போவதால் டாஸ்மாக்கே ஒரு பர்சனாக ஐடென்டிஃபை பண்ணப்படும். அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்குது, 77 செக்ஷன். அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மாட்டுவாங்க. திருட்டுத்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களாம். மெத்தனமாக இது வந்து அவங்க பேங்க்குக்கே பணத்தை அனுப்புவானுங்களாம். எல்லாம் திமிர். ஒரு அதான் சொல்கிறது, அதிமுகலையும் ஊழல் இருக்குது தான், திமுகலையும் ஊழல் இருக்குது. ஆனால் திமுகவில் இருக்கும் ஊழல் எப்படின்னா திமிர், அகங்காரம். நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார்டா கேட்குறதுக்கு. அந்த நக்கல் தான் அவங்கள வந்து வீழ்த்துறதும். 5 வருஷம் எங்கேயாவது ஆட்சியில் இருந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷம் ஆட்சி வந்து அதிமுக கேரண்டி. அதே மாதிரி தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்தளவு ஒரு அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனத்தை நான் என்ன வேணால் பண்ணுவேன், மக்களை சாகடித்தாலும் பரவாயில்ல, அவன் கொடுக்குற 150 சரக்கை தொடர்ந்து 1 வருஷம் ஒருத்தன் குடித்தானா அவன் கண்ணு போயிடும், இல்லை அவனுக்கு இப்போ உடம்புல இருக்க பாதி ஆர்கன்ஸ் போயிடும். கொடுமை என்னன்னா, கடந்த பல வருடங்களாக டாஸ்மாக் வந்து லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. 790 கோடி ஒரு நாளைக்கு சம்பாரிச்சும் 45,000 கோடியோ 50,000 கோடி வருஷத்துக்கு சம்பாரிச்சாலும் இன்னும் லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்குன்னா அதில் பலவிதமான ஊழல்களும் குறைபாடுகளும் இருக்குது. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டரோலர் அண்ட் அக்கௌண்டன்ட் ஜெனரல்னு சிஏஜி ரிப்போர்ட் வரும், ஆடிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட். அதில் வந்து இவங்க வந்து நிறைய குறைபாடுகள், இவங்களை திருட்டுத்தனம், என்ன கம்ப்யூட்டரைஸ் பண்ணாமல் ஸ்டாக்கை வந்து எலக்ட்ரானிக்கலாக சிஸ்டமில் ஏற்றாமல், ஏன்னா பார்கோடில் எல்லாத்துலேயும் சிசிடிவி கேமராலாம் ஒழுங்காக இல்லை கோடவுனில். அந்த மாதிரி பல விதமான திருட்டுத்தனங்களை டாஸ்மாக் செய்து கொண்டிருக்குது. பணம் இருக்குது, ஏன்னா ஈடியையும் வாங்க முடிகிறதுன்று, அட்லீஸ்ட் ஈடியை வந்து வாயடைக்க முடிகிறது, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக வைக்க முடிகிறது. அண்ணாமலை போன்றோர் உதவுகிறார்கள், சொல்ல வேண்டி வர்றதெல்லாம் என்ன. ஸோ அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்குது அரசியலில். சாராய மது பிரியர்கள் மண்ணாங்கட்டின்னு நிறைய பேர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு திரிவானுங்க. என்ன நாங்கள் மது பிரியர்கள் சங்கம்லாம், அதெல்லாம் புண்ணாக்கு பைத்தியக்காரத்தனம், குடிப்பதே கெடுதல் தான். இதில் என்னடா மது பிரியர்கள் சங்கம் மண்ணாங்கட்டி, இதெல்லாம் செய்வது வந்து ஒரு பாவ காரியம். சாராயம் விற்கிறது ஏன்னா அதுக்கு கெடுதல்னு எல்லாருமே சொல்லுவாங்க, யாரும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதை வந்து மக்களுக்கே விற்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூலி தொழிலாட்டருந்து 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா பிடுங்குற பாரு. இதை விட கேவலமான செயல் எந்த அரசும் செய்ய முடியுமா? இதெல்லாம் ஸ்டாலினுக்குலாம் ஏன் புரிய மாட்டேங்குது? ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு முரளிதரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தீபாவளிக்கு 790 கோடி கலெக்ஷன், டியூடா பைசனான்னு கேட்காதீங்க. டாஸ்மாகினுடைய கலெக்ஷன் வந்து 790 கோடி ரூபாய். அதுவும் ஒரு அரசு நிறுவனம் தான். டியூடு ப்ரொடக்ஷன் கடைசியில் இப்படி போய் அங்கிட்டு போயிட்டு கடைசியில் அதுவும் ரெட் ஜாயிண்டில் தான் வந்து நிற்கும். இல்லை எல்லாரும் டான் பிக்சர்ஸ்னு ஏதாவது ஒரு பினாமியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாம் குடும்பத்துக்கு தான் போகுது. இந்த 790 கோடி எப்படி பார்க்குறது? 790 கோடி எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி நல்ல அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நல்ல அளவு சேல் பண்ணுறாங்க, நல்ல அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கார்ப்பரேட் என்டிட்டியாக பார்த்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சீரழிவு, ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சமாச்சாரம். முக்கிய காரணம் அரசு கையில் இந்த மது என்கிற பொருள் கமாடிட்டி ஒரு மொனோபொலியாக இருக்கிறது. இதே நேரத்தில் தனியார்லாம் இருந்துச்சுன்னா 2-3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து குவாலிட்டி, ஒன்று வந்து இவங்க கொடுக்குற அந்த அடிமட்டத்தில் இருக்கும் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 ரூபா சரக்கு 140 ரூபா சரக்கு அப்படிங்கிறாங்கள, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அடிக்ஷன் தான். அது குவாலிட்டி ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப மோசம். ரெகுலராக குடித்தானா ஒரு வருஷம் குடித்தாலே அவன் கண்டிப்பாக வந்து பல ஆர்கன் டேமேஜ் ஆகிரும் அவனுக்கு. ஸோ நிறையா தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு விதவைகள், இதுதான் அதுக்கு காரணம். நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே இப்போ 2-3 வீட்டில் பார்த்தோம்னா, ஏன் இப்போ டெய்லர்ஸ் இருக்காங்க, இந்த டெய்லரில் பார்த்தீங்கன்னா 99% குடிப்பாங்க. அந்த டெய்லர்
அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க. அதனால ஒரு சாபக்கேடு மாதிரி நிறையா பேர் தன் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே போய், ஏன்னா சிலவங்க வந்து ரொம்ப அந்த சின்ன சின்ன இந்த புட்டிக்லலாம் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாரக்கூலி தினக்கூலியெல்லாம் வாங்கிக்குவாங்க அவங்க. ஏன்னா அவங்க குடிக்காமல் இருக்க முடியாது. அதை சின்னத்துக்கு வாரக்கூலியாக இருந்தால் குடித்தாங்கன்னா சனிக்கிழமை வந்து ஆரம்பித்தாங்கன்னா வெள்ளியை முடிப்பாங்க. வெள்ளி சாயந்தரம் காசு கொடுத்தீங்கன்னா சனிலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை சனிக்கிழமை காசு கொடுத்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் அந்த காசு முடிகிற வரைக்கும் குடிச்சிட்டு தான் திரும்ப வருவாங்க. இப்போ இந்த 790 கோடியில் ஏதாவது முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்குமா? முறைகேடு ஒன்றும் இல்லை. இல்லை என்ன முறைகேடுனா ஒரே முறைகேடு தான், மக்கள்கிட்ட அப்பட்டமாக அந்த 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது. இந்த 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது அன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் பாட்டில்கள் விற்கிறார்கள். 1 கோடின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாளைக்கு பாட்டில் ஃபெஸ்டிவல் இல்லாமல் ஒரு நாளைக்கு 90 லட்சம்னா 1 கோடி பாட்டில் விற்கிறாங்க. யார்? டாஸ்மாக். 1 கோடி பாட்டிலுக்கு நீங்கள் வந்து சில பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க, சிலது 20 ரூபா வாங்க. ஃபாரின் பாட்டிலாக இருந்தால் 500 ரூபா கூட பிடிங்கிடுவானுங்க. நமக்கு தெரியாது என்ன ப்ரைஸ்னு. ஏன்னா இதில் ப்ரைஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ் அப்படின்னு 1500 தானே இருக்குன்னு சொன்னால், இல்லை சார் 2000 ரூபா ஆயிடுச்சு, இப்போலாம் ஏறி இருக்குது, ப்ரைஸ் மாறாமல் இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 10 ரூபா எடுத்துக்கிட்டால் கூட என்னாச்சு? 90 லட்சம் பாட்டிலுக்கோ 1 கோடி பாட்டிலுக்கு 90 லட்சம்னா 9 கோடி ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர். இப்போ இதில் 790 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, ஆமாம், அதில் ஏதாவது நடந்திருக்குமா? அதில் அந்த ரெகுலர் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். அது ஒரு 3 to 5% இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 790 கோடினா எடுத்தால் 40, அது ஒரு 40 கோடிக்கிட்ட ஈஸியாக வந்துடும். சரி, அது வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க பாக்கெட்டில் போயிட்டு அது திரை மறைவில் ரெட் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் போகலாம். அதுதான் ஏற்கனவே பேசப்பட்டது. இந்த மாதிரி சினிமா ஸ்தாபனங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வந்து தான் அந்த ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இந்த மாதிரி பேர்லாம் அடிப்பட்டதே. இவர்களெல்லாம் இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிற பணம்லாம் அவங்கள்ட்ட போகுது. அதனால தான் டாஸ்மாகே ஒரு குற்றவாளியாக இடி வந்து அணுகியது, ரெய்டு பண்ணது எல்லாமே. அந்த கேஸ் இன்றைக்கி நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில். அதில் வந்து கண்டிப்பாக வந்து டாஸ்மாக் மாட்டுவாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாதாடலில் இந்த 5 ரூபா 10 ரூபா நீங்கள் கேஷாக வாங்கினீங்கன்னா எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் கல்லால் போட்டு வச்சுருப்பான். கல்லால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, இல்லை சார் இப்போ நேற்று பிள்ளை பணத்தை நான் கட்டாமல் இருக்கேன், நாளைக்கு தான் பேங்க்கில் கட்டுறேன், ஏதாவது காசு சொல்லலாம். ஆனால் இந்த காசை வந்து ஸ்வைப்பில் யூபிஐ மேலே வாங்குறாங்க. ஸோ யூபிஐ மேலே வாங்கையில் பாட்டில் வேலை 1000 ரூபா, அவன் 1220 ரூபா வாங்கினான்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா எங்கே போகுது? நேராக டாஸ்மாக் பேங்க்குக்கு போகுது. ஸோ டாஸ்மாக் குற்றவாளி. ஸோ அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்தாபனத்தை கூட என்டிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊழலில் டாஸ்மாக்கு பேங்க்கு டைரெக்டாக பணம் போகுது. இப்போ ஒருத்தரை வந்து அது காரணமாக இருந்தால் அவரை பிடிக்கலாம். பட் இது எல்லா கடைகள்லேருந்து போகுது. எல்லா கடையிலும் போகுதுன்னா ஒரு கூட்டு களவாணித்தனம் நடக்குது. அப்போ கண்டிப்பாக டாஸ்மாக் டைரக்டர் மாட்டுவார். இந்த பணம் அதுக்கு டாஸ்மாக்கு போவதால் டாஸ்மாக்கே ஒரு பர்சனாக ஐடென்டிஃபை பண்ணப்படும். அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்குது, 77 செக்ஷன். அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மாட்டுவாங்க. ஸோ மாட்டி இதில் முறைகேடெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. முறைகேடு இல்லாமல் டாஸ்மாக் பிஸ்னஸே கிடையாது இன்றைக்கி. அது அப்பட்டமாக தெரியுது. அப்படி தெரிஞ்சும் இவங்க டாஸ்மாக்கை வந்து ஈடிக்கிட்ட மாட்டியும் இத்தனை கேஸ் உங்கள் மேலே இருந்தோம். நானும் ஒரு கேஸ் ஒன்று கண்டெம்ட் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதே விஷயத்துக்கு தான். அதாவது நீதியரசர் சொல்கிறாரு, நீ வந்து பாட்டிலே QR கோடு போட்டுரு, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவன் அதே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். எதுக்கு நீ தனியாக வந்து நீ இஷ்டத்துக்கு QR கோடு போட்டு அது அமௌண்ட் இத்தனை எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டு கொடுக்குற? அதை வந்து அவங்க வந்து போன மார்ச் மாதத்தோடு இதை பின்தொடர்ந்துருக்கணும். அதாவது நான் பண்ணுறோம் சார், இந்த மார்ச் மாதத்தோட இந்த மாதிரி பாட்டிலே QR கோடு போட்டுறோம், நீங்கள் எப்போயும் இந்த கடைகள்லாம் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு அதை பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு வாக்கு வேற கொடுத்தாங்க. எங்கே? உயர்நீதிமன்றத்தில் 27ஆம் தேதி கேஸ் வருது இந்த மாதம். அப்போ அதை வந்து அவங்க வந்து அமல்படுத்தவில்லை. ஸோ அதனால் நான் கண்டெம்ட் போட்டிருக்கேன். அதை கண்டெம்ட் போட்டு உட்காந்து உளறிக்கிட்டு இருக்காங்க. கண்டெம்ட்டில் வந்து ஆய்வுன்னு குதிச்சுட்டு வந்து, சார் பார்த்துங்க இவரை வந்து அந்த கேஸில் சேர்த்துக்க வேணாம் சேர்த்துக்கிட்டீங்க, இன்றைக்கி கண்டெம்ட்லாம் போடுறாரு, இவர் வந்து பெரிய ஒரு இழுத்து விட்டுருக்காரு 7.5 அப்படின்னு. அதான் இழுத்து விட்டார்ல, இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பதிலே போடல, கவுண்டரும் போடல. அந்த திருட்டுத்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களாம். மெத்தனமாக இது வந்து அவங்க பேங்க்குக்கே பணத்தை அனுப்புவானுங்களாம். எல்லாம் திமிர். அதான் சொல்கிறது, அதிமுகலையும் ஊழல் இருக்குது தான், திமுகலையும் ஊழல் இருக்குது. ஆனால் திமுகவில் இருக்க ஊழல் எப்படின்னா திமிர், அகங்காரம். நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார்டா கேட்குறதுக்கு, அந்த நக்கல் தான் அவங்கள வந்து வீழ்த்துறதும். 5 வருஷம் எங்கேயாவது ஆட்சியில் இருந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷம் ஆட்சி வந்து அதிமுக கேரண்டி. அதே மாதிரி தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா. இந்தளவு ஒரு அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனத்தை
நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், மக்களை சாகடித்தாலும் பரவாயில்ல, அவன் கொடுக்குற 150 சரக்கை தொடர்ந்து 1 வருஷம் ஒருத்தன் குடித்தானா அவன் கண்ணு போயிடும், இல்லை அவனுக்கு உடம்புல இருக்க பாதி ஆர்கன்ஸ் போயிடும். ஸோ இட்ஸ் வெரி கிளியர், இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பெருமைப்படுற விஷயம் கிடையாது. ஒரு கார்ப்பரேட் என்டிட்டியாக எஸ் அஸ் அ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான். பட் கொடுமை என்னென்னா, கடந்த பல வருடங்களாக டாஸ்மாக் வந்து லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு புரியணும். என்ன 790 கோடி ஒரு நாளைக்கு சம்பாரிச்சும் 45,000 கோடியோ 50,000 கோடி வருஷத்துக்கு சம்பாரிச்சாலும் இன்னும் லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்குன்னா அதில் பலவிதமான ஊழல்களும் குறைபாடுகளும் இருக்குது. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டரோலர் அண்ட் அக்கௌண்டன்ட் ஜெனரல்னு சிஏஜி ரிப்போர்ட் வரும், ஆடிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட். அதில் வந்து இவங்க வந்து நிறைய குறைபாடுகள், இவங்களை திருட்டுத்தனம், என்ன கம்ப்யூட்டரைஸ் பண்ணாமல் ஸ்டாக்கை வந்து எலக்ட்ரானிக்கலாக சிஸ்டமில் ஏற்றாமல், ஏன்னா பார்கோடில் எல்லாத்துலேயும் நிறையா கூதல் பண்ணுறாங்க, சிசிடிவி கேமராலாம் ஒழுங்காக இல்லை கோடவுனில், அந்த மாதிரி பலவிதமான திருட்டுத்தனங்களை டாஸ்மாக் செய்து கொண்டிருக்குது. பணம் இருக்குது, ஏன்னா இடியையும் வாங்க முடிகிறதுன்று, அட்லீஸ்ட் இடியை வந்து வாயடைக்க முடிகிறது, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக வைக்க முடிகிறது, அண்ணாமலை போன்றோர் உதவுகிறார்கள், சொல்ல வேண்டி வருவதெல்லாம் என்ன. ஸோ அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருக்குது அரசியலில். ஸோ இதனால தான் இப்போ நானாக சொல்ல, இதெல்லாம் ஏற்கனவே ஊரில் பேசப்படுறது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால அவங்க காப்பாற்றப்படுகிறார்கள். பட் இது வந்து ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் இந்த இதான் திரும்ப சொன்ன இந்த 150 சரக்கு குடிக்கல கண்டிப்பாக வந்து பாதிப்பு வருது. இதே 150 ரூபாய்க்கு அவன் குடிக்கிறதுக்கு ஏன் 150 ரூபா அந்த சரக்கு குடிக்கிறான்? அவனால் ஏன் 250 ரூபா 300 ரூபா நல்ல சரக்கு வாங்கி குடிக்க முடியலன்னா, அவன் தினக்கூலி, அவனால் சம்பாத்தியமே ஒரு நாளைக்கு 500 750 ரூபா. அப்படி இருக்கும் பொழுது அவன் வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், அவனும் ஜாப் பண்ணணும், இதெல்லாம் போக தான் அந்த 150 ரூபா அவன் கொடுத்து வாங்குறான். இது அவனால் பண்ண முடியாது. இதே நேரத்தில் கல் போன்ற சமாச்சாரங்கள் இருந்திருந்தால் அவன் அந்த ஆப்ஷன் எடுத்துக்குவான். அது ஒரு 50-60 ரூபாய்க்கு கிடச்சுன்னா பாட்டில், அதை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இவ்வளோ போதையானாலும் அதில் அவன் இறக்க போகிறதும் இல்லை, அந்தளவு உடல் பாதிப்பு வரப்போகிறது இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆர்கானிக் ட்ரிங்க்கு. அது தவிர கள்ளக்குறிச்சி மாதிரி விஷயங்கள் ஏன் நடந்தன என்றால் அங்கேயும் இதே தான். இங்கே நம்ம சிட்டியில் இருக்க தினக்கூலி வந்து 50, 100, 750 ரூபா சம்பாரிச்சிடுவான் ஈஸியாக ஒரு நாளைக்கு. ஊர் பக்கம் இருக்கலாம் அவன் 300-400 தான் சம்பாதிப்பான். அவன் சோம்பேறியாக இருந்தால் அவ்வளோதான் சம்பாதிப்பான். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு அவனால் 150 ரூபாய்க்கு பாட்டில் வாங்க முடியாது. அதனால தான் கள்ளசாரம் 50 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கி குடிக்கிறான். அவனுக்கு கல் ஆப்ஷன் இருந்தால் கல்லை குடிச்சிட்டு போவான். ஸோ இதனால தான் இவனுக்கு பண்ணுற திருட்டுத்தனம், இந்த திராவிட திருட்டுத்தனங்கிறது இதுதான். ஏன்னா 86 ஒடுக்குறாரு யார், கலைஞர், கல் இனிமேல் இறக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ வந்து சிந்தட்டிக் சாராயத்தை விற்கிறதுக்காக கல்லை நிறுத்துற, இதெல்லாம் ஒரு அபத்தம் கிடையாது. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேவலமான விஷயங்கள் கருணாநிதியால் செய்யப்பட்டவை. இதெல்லாம் பண்ணியே இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு ஆர்கானிக் இருக்குது. நம்மால் வரலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க அதை பற்றி. கல்லில் வர்ற கல்லை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலங்கள் கேரளா மற்றும் கோவா எல்லாம் வந்து நீ கல்லை ஏற்றுமதி பண்ணுறாங்க பேக்கெட்டில் பண்ணி. அவங்க கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் 5000 கோடிக்கு பிஸ்னஸ் நடக்குது, அதாவது வருஷத்துக்கு கல்லில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கல, எதுக்கு அதை ஒடுக்கணும்? ரெண்டாவது, இந்த மொனோபொலி இண்டஸ்ட்ரியாக இருப்பதால் தமிழ்நாட்டில், ஏன்னா அரசு தவிர வேறு யாரும் சாராயம் விற்கக்கூடாது, இது ஒரு முட்டாள்தனமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அது ஏன் இந்த சாராயம் விற்பதை, சாராயம் கெடுதல், இது ட்ரக்ஸு எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த ஆக்டே பார்த்திங்கன்னா ப்ரொஹிபிஷன் தடுப்பு சட்டம், என்ன மது தடுப்பு சட்டமா, மதுவிலக்கு சட்டம். மதுவிலக்கு சட்டத்தில் எதுக்கு நீ மது ஆதரித்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணணும்? மதுவிலக்கு சட்டம்னு ஒன்று இருக்க வேணும், அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும். அவன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எது நல்ல சரக்கு எது கூடாது. ஆனால் அது தொழிலை செய்ய வேண்டியதெல்லாம் ப்ரைவேட் என்டிட்டி தான் பண்ணணும். இன்றைக்கி நீ கவர்மெண்ட் பண்ணுறனால எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. இவன் 150 ரூபாய்க்கு அந்த கருமத்தை கொடுத்தாலும் அந்த கருமத்தை தான் குடிக்கணும். எனக்கு வேறு நல்ல ஒரு ப்ரைவேட் என்டிட்டியை கொடுத்தீங்கன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதானி அம்பானி திட்டிக்கிட்டே இருப்போம். அதானி அம்பானி கையிலே கொடுங்களேன், அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 150 ரூபா சரக்கை தயாரிப்பதற்கு 20 ரூபா தான் ஆகுது. இந்த 20 ரூபாயை அவன் எப்படி 30 ரூபாய்க்கு விற்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். வால்யூமில் ஏன்னா ஜியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாலும் அவங்களுக்கு தெரியும் எப்படி மாஸ்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது. அவன் சரியான விலைக்கு சரியான பொருளை ஒரு குவாலிட்டியோடு கொண்டு போய் கொடுப்பான். இங்கே தான் ப்ரைவேட் என்டிட்டி இந்த மாதிரி பிஸ்னஸில் கண்டிப்பாக அந்த ஃபுட் பிஸ்னஸில் ப்ரைவேட் என்டிட்டி இருக்கணும். இப்போ நம்ம ஊருக்கு பஸ்ஸில் போகிறோம், வேறு வழி இல்லாமல் போயிட்டு அவன் பஸ்ஸில் இடத்துல சாப்பிட்றோம். நல்ல மனுஷனாக தான் போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இடத்துல நல்ல நேரத்தில் நம்ம சாப்பிடுவோமா? நைட்டு 11 மணிக்கு அவங்க கொண்டு போய் நிறுத்துறான்னா தலையெழுத்துன்னு சொல்லி அவங்க சாப்பிட வேண்டியிருக்கு. இருக்கிறதுலே மட்டமான கேவலமான சாப்பாடு, அதுவும் அரசு ரெக்கமெண்ட் பண்ணி இவனுங்களுக்கு மாமூலாம் வர்றதுனால அந்த இடத்துல நிறுத்துகிறான். ஏன்னா அதே மாதிரி தான் எனக்கு நல்ல சாப்பாடுன்னு ஒரு இடத்த அதே விலைக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நல்ல விலை சாப்பாடு கொடுத்தா நான் அந்த இடத்துக்கு தான் போவேன்.
அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. சாராய மது பிரியர்கள் மண்ணாங்கட்டின்னு நிறைய பேர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு திரிவானுங்க. என்ன நாங்கள் மது பிரியர்கள் சங்கம்லாம் அதெல்லாம் புண்ணாக்கு பைத்தியக்காரதனம், குடிப்பதே கெடுதல் தான். இதில் என்னடா மது பிரியர்கள் சங்கம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட வேண்டியவை. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் கிடைக்காததுனால வேறு வழி இல்லாமல் இந்த 150 ரூபா சரக்கை குடிச்சிட்டு அவங்களாம் நாசமாக போயிருக்காங்க. இது அரசு புரிஞ்சு ஒரு சுய சிந்தனையோட மக்கள் தன்னுடைய சொந்த மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நீ செய்வது வந்து ஒரு பாவ காரியம், சாராயம் விற்பது. ஏன்னா அது கெடுதல்னு எல்லாருமே சொல்லுவாங்க, யாரும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதை வந்து மக்களுக்கே விற்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூலி தொழிலாட்டேருந்து 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா பிடுங்குற பாரு. இதை விட கேவலமான செயல் எந்த அரசும் செய்ய முடியுமா? இதெல்லாம் ஸ்டாலினுக்குலாம் ஏன் புரிய மாட்டேங்குது? அடுத்து எடப்பாடி வருவார், அவருக்கும் இது ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு மட்டமான கேவலமான தொழிலை அரசு செய்ய வேண்டுமா? ப்ரைவேட் என்டிட்டி செய்யட்டும். அவன் சரியான குவாலிட்டி, சரியான ப்ராடக்ட், சரியான ப்ரைஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுவான். எல்லா அரசுகளும் இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது இந்த கெட்ட பழக்கம் ஆந்திரா, கர்நாடகா, யூபிக்கு இப்படி எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை நடந்துட்டுருக்கு. பட் யூபியில் அட்லீஸ்ட் அவன் வந்து எம்ஆர்பி போட்டு இங்கே பார்கோடு வந்து இதில் பாட்டில் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டே போகலாம். தனியாக அதெல்லாம் இது வேறு விஷயம் கிடையாது, அதெல்லாம் ஜெனுவினாக இருக்குது. இங்கே அந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கணும் இல்லாமல் மட்டமான சரக்கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்தியாவே அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கு. இதை மத்திய அரசு வந்து தடுக்கணும். இது வந்து கடைசியில் வந்து மத்திய அரசு தான் அதை தடுத்து நிறுத்தணும். இந்த மது என்பது மத்திய அரசின் கையில் இருக்க வேண்டிய விஷயம். இது வந்து மாநில அரசு கையில் இருக்கவே கூடாது, மத்திய அரசு கையில் இருக்கணும். அவங்க இதை ரெகுலேட் பண்ணி ப்ரைவேட் என்டிட்டியை இன்வால்வ் பண்ணணும். ப்ரைவேட் என்டிட்டி வரட்டும். ப்ரைவேட் என்டிட்டி இருந்தால் தான் 2 கம்பெனி அதானி அம்பானி இருந்தால் காம்படிஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து பாருங்கள், இப்போ மொபைல் ஃபோன் சார்ஜஸ்ஸு இந்தியா உலகத்தில் சில மிக கம்மியான ரேட்ஸில் இருக்குது. டேட்டாவில் ரொம்ப குறைவு. நம்ம 10-20 ரூபா கூட டேட்டா வாங்கிக்கலாம், ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு ஏன் இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னா நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து கம்பீட் பண்ணுறாங்க. கார்ப்பரேட்ஸுக்கு அந்த டெக்னிக் தெரியும், எப்படி இந்த ப்ரைஸை கம்மியாக எப்படி கொடுக்கலாம், எப்படி அவனுக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட் கொடுக்கலாம். அதுக்கு அவங்களுக்குள்ள காம்படிஷன் வரையில் இந்த ப்ரைஸ் குறைஞ்சி நமக்கு அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸ் வரும். டாஸ்மாகில் அது கிடையாது. இவன் என்ன தான் ப்ரைஸ் வருஷம் வரைக்கும் 100 ரூபா ஏற்றினாலும் அதை வாங்கணுமே தலையெழுத்து. அது குவாலிட்டி மட்டமாக இருந்தாலும் அதை குடிக்கணுமே நம்ம தலையெழுத்து. இதனால தான் இந்த பிரச்சனை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.